வெல்கம் டு பசுமை வேனில். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீக்லி மீல் பிளானர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மீல் பிளானர் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அது மாதிரி நான் எழுதியிருக்கேன். எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ரைஸ் தான் வைப்போம். காலையில் டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து பெரும்பாலும் இருக்காது. நீங்கள் உங்கள் வீட்டில் டிஃபன் ஐட்டம் செய்கிறீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தனியாக லஞ்சுக்கு தனியாக ஒரு காலம் போட்டுக்கோங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும். அதனால் வந்து மார்னிங் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஈவினிங் வந்து கிட்ஸ்க்காக ஸ்நாக்ஸ் செய்வோம். ஸ்நாக்ஸ் அண்ட் தென் வந்து டின்னர் அப்படின்னு 4ஆக பிரிச்சுருக்கேன். இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து எங்கள் தோட்டத்தில் விளையிற காய்கறிகள் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணுறேன். திங்கட்கிழமை காலையில் மார்னிங் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளாம்பழம் ஜூஸ். இந்த வெளாம்பழம் ஜூஸ் கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கலந்து போட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூதுவளை சூப். அதுக்கும் அடுத்த நாள் வந்து செம்பருத்தி ஜூஸ். இந்த செம்பருத்தி ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம சேனல்லையே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து தேங்காய் பால். ஒருவேளை அந்த அன்றைக்கி பன்னீர் ரோஸ் இருந்தது அப்படின்னா பன்னீர் ரோஸ் போட்டு ரோஸ் மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் டீ. அன்னைக்கு தோட்டத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த அன்னைக்கு டீ காஃபியோ இல்லை பால் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்போம். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் மண்டேலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து இப்போ வெயில் காலம் இல்லையா, அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு மில்லட்ஸ் வந்து இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரைஸும் வச்சுருவேன். அது கூட வந்து கொஞ்சமாக களியும் செஞ்சு வச்சுருவேன். அன்றைக்கி புளிச்சக்கீரை அப்படிங்கிறனால நான் களி செஞ்சேன். அது கூடவே வந்து பீர்க்கங்காய் பொரியல். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்பு சாதம். அது கூடவே வந்து ரைஸ். அது கூட வந்து பாகற்காய் புளி குழம்பும் வாழைப்பூ பொரியலும். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் களி, சாதம், கீரைக்கடையல், அது கூட வந்து சுரக்காய் பொரியல். நம்ம சண்டே ஒரு நாள் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னாவே என்னென்னலாம் வந்து அந்த வாரத்தில் நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமக்கலாம்பழ குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் சட்னி, அது கூட வந்து முருங்கைக்காய் தொக்கு. சனிக்கிழமை ஆஸ் யூஷுவல் வந்து கொள்ளு, அது கூட வந்து பீட்ரூட் பொரியல். இது கூட வந்து சோள சாதம் இல்லைனா வந்து கம்பு சாதம் இப்படின்னு மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வேக வச்ச வேர்க்கடலை இருந்ததுன்னா வேர்க்கடலை வேக வைப்போம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது என்ன இருக்கோ அது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை சப்பாத்தி, சுண்டல், பச்சைப்பயிறு உருண்டை. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட். சனிக்கிழமை வந்து ஏதாவது கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ். அதுக்கடுத்த டின்னர் பார்த்திங்கன்னா மண்டே வந்து இனிப்பு அவல் தான் செஞ்சேன். அதுக்கடுத்த நாள் வந்து இட்லி, சாம்பார், இல்லை இட்லி, வேர்க்கடலை சட்னி. வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு தோசையும் தக்காளி சட்னியும்.
வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தோசை இல்லைன்னா பணியாரம், அது கூட வந்து தேங்காய் சட்னி. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி. இந்த மாதிரி நம்ம முதல்லையே பிளான் பண்ணி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறிகளும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேலையும் வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்குன்னு தனியாக எதுவும் செய்ய மாட்டோம், இதுவே தான் வந்து கொடுத்துடுவோம். இப்போ கம்பு சாதம் இருக்குது அப்படின்னா கம்பு சாதத்தில் தான் வந்து கொஞ்சமாக பால் கலந்து அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்பு சாதம் தயிர் சாதமாக சாப்பிட்டுப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மீல் பிளானர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.